ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் வந்திருக்குது கேமிங் அண்ட் என்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடு இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது கிரானியில் எக்ஸ்ட்ரீம் மூடில் ஆட போகிறோம், அதுவும் புது வெர்ஷனில். ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்காக நான் இந்த எஸ்கேப் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். இது ஜெயிப்போமான்னு கூட எங்களுக்கு தெரில, பட்டு நாங்கள் வந்து எப்படி ஜெயிக்க பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒன் லைக் இஸ் ஈக்குவல் டு ஒன் மோட்டிவேஷன். ஸோ ரொம்ப விஷயம் வீடியோவில் போயிடலாம், வாங்க போகலாம். ஸோ இப்போ கண்டினியூ கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் எந்த ட்ரிக்குமும் யூஸ் பண்ண முடியாது. கிரானி வேறு எக்ஸ்ட்ரீம் மூடு. ஏன்டா இம்பாசிபிள் மூடெலாம் லேண்டு நீ எக்ஸ்ட்ரீம் மூடை பற்றி பேசுறியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மூடு கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் எக்ஸ்ட்ரீம் மூடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, கிரானியை வர வச்சிடலாம், வந்துடுவா. அங்கே சவுண்டு போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரானி வந்து வருவா. சீக்கிரம் கிரானி, எக்ஸ்ட்ரீம் மூடு, கொஞ்சமாக மரியாதை கொடு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. ஒரு அடி கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. பார்ப்போம். நிறையவே வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல, இந்த எக்ஸ்ட்ரீம் மூடில். ஸோ நம்மளால் எல்லா இடமும் யூஸ் பண்ண முடியாது. ஹைட் ஆகிக்கலாம், அது மட்டும் வேணாம் செய்யலாம். ஸோ காருக்கு போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள் என்ன எஸ்கேப்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் மூட்லேயே சீவர் எஸ்கேப் வந்து கொஞ்சம் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். சீவரும் டோரும் வந்து கொஞ்சம் கஷ்டம். மித்த எஸ்கேப்லாம் கூட ஏதோ ஒரு லெவலுக்காவது இருக்கும், கொஞ்சமாவது பரவாயில்லாமல் இருக்கும். பட் சீவர் இருக்கே, ரொம்ப சீவரும் அந்த டோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த இதில் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சி விட்ருலாம். ஸோ கிரானி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கானு தெரில. கிரானி வர வைப்போம். எக்ஸ்ட்ரீம் மூணுனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள், டொயிங் வந்துட்டா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து சவுண்டு போடலாம். ஸோ பெரிய அறிவாளி மாதிரி இங்கே வந்துடும். நம்ம அப்படி நைஸாக வெப்பனுக்கு எடுத்துன்னு நம்ம யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் தான் கிடைக்கிது. ஷார்ட் கன் யூஸ் பண்ணால் 30 கிடைக்கும். 30 பார்த்திங்கன்னா 15 மாதிரி தான். ஓகே, கண்டி போயிட்டான். இப்போ நம்ம என்ன இருக்கலாம்னா, இதை இப்படி தேடணும். வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒன்றுமே கண்டுபிடிக்கல. ப்ளீஸ் ஒன்றாவது ஒரு ஸ்டிக்கு இல்லை அடப்பா அடி ப்ளே ஹவுஸ்கி வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? டேய் ஏன்டா இப்படி காமெடி பண்ணுறீங்க? காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? ப்ளே ஹவுஸ்கே போய் விட்டுருங்க. இதை வச்சு என்ன கிடைக்கும் எனக்கு? ரஸ்டி பேட்லாக்கி கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரீ ஷீட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நானும் உங்களை மாதிரி தான் புதுசாக விளாட்றேன் இந்த கேமை. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிரானி எப்படி விளையாடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐடியா வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா கிரானி இருக்கா, ப்ளே ஹவுஸ்க்கு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தெரில. ஓப்பன் பண்ணி விட்ருலாமா ப்ளே ஹவுஸை? ஓப்பன் பண்ணி தான் விட்டுருவான். வா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வா நான் ஃபஸ்ட்டு இது இங்கே போட்டுறேன். இங்கே போட்டால் சவுண்டு வந்துடும். இங்கே போடலாமா இல்லை அங்கே சவுண்டு போட்டு அவர் அங்கே வர வச்சிடலாம். ஓகே, கிரானி பார்த்தீங்கன்னா அறிவாளி மாரி இங்கே வந்துடுவா. நம்ம அதுக்குள்ளே அப்படியே அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ்டி பேட்லாக்கி நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அது எங்கே கிடைக்கும்னு தெரில, அதை எடுக்கணும் ஃபஸ்ட்டு. கிடைக்குமே எனக்கு தெரிஞ்சு. நம்ம இதில் கொஞ்சம் சீட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக எடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ரீம் மூணுனால மட்டும்தான் நான் இந்தமாரி ஒரு சில இதெல்லாம் பண்ணுறேன்.
ப்ளீஸ் இப்போ வெளியே போடுறாடி எடா போங்கடா டே கிராணி வேறு வந்துடுவா. அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கும் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த சைடு போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து வெளியே போயிடும். அதாவது சீவருக்கே அது டேரெக்டாக போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கும் இன்னொன்று என்னது செயின் கட்டர் மட்டும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயாவது போடாடி ப்ளீஸ் அடி டே கீ வெளில போடாடி அந்த ஐயோ போய் தொடாடே. போயிட்டு சூப்பருங்க. இந்த ட்ரிக் வந்து கன்ஃபார்ம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இரானிட்டு இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா கிராணி? நம்மளை பார்த்துட்டா கிளியராக தெரியுது. ஓகே இப்போ வந்து ஸ்டக் ஆகிட்டான். அவள் பார்த்தான்னு வைங்களேன் ஒரு மாதிரி நின்றுட்டே இருப்பாள், ஸ்டெடியாக நிற்பா. அவள் பார்க்கல அப்படின்னா வந்து ஒரு மாதிரி இப்படி கேஷுவலாக நிற்பா. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கிராணியை வந்து வெறுப்பேற்றிட்டு ஆட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போயிடலாம். ஸோ இங்கே போய் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வந்துடாத இதில் மட்டும் வந்துடாத, ட்ராப்பு வீப்பு போட்டு என்ன மாட்டி விட்றாத. ஐயோ எப்படி பண்ணுறீங்க? சரி போ, நான் அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. இதை பார்த்தீங்கன்னா இப்படி போட்டோன்னா இங்கே சவுண்டு பயங்கரமாக வந்துடும். ஸோ இது கேட்ட இந்த அறிவாளி கிளவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு வந்து வந்துடுவா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ பார்க்காம இருக்கோம் அப்படின்னா அவள் நம்மளை பார்த்துட்டு அப்படின்னா டக்குன்னு இந்த சைடு இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வச்சு டக்குன்னு வந்துடுவா. வந்தோம்னா நம்மளால் கிராஸ் போனால் எடுக்க முடியாது. அதுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடுவா. பார்த்திங்கன்னா இப்போ ஏன்டா இப்படி பூந்து போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இது போட்டோம் அப்படின்னா சவுண்டு வந்து வந்துடும். இது வந்துட்டு பார்த்திங்களா கிராக்கிங் சவுண்டு வந்து வந்துடும் அந்த ஃப்ளோரில். ஸோ அதனால தான் அது நேரடியாக போல். ஓகே இந்த சவுண்டை போட்டு அவளை கொஞ்சம் வெறுப்பேற்றி இங்கே வர வச்சுட்டு போட்டு தரலாம்னா 15 செகண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மி. ஒன்றுமே பண்ண முடியாது 15 செகண்ட்ஸில் பாருங்க. ஆனால் ஒரு கெத்து என்னென்னா எக்ஸ்ட்ரீமில் நம்ம கிராணியை வந்து நம்ம அடி வாங்காமல் கிராணியை போட்டு தள்ளியிருக்கோம். அதான் ஒரு கெத்து. மித்தபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்க மறுபடியும் வந்துடுவா. ஸோ இதை வந்து கையில் வச்சுட்டே தான் நம்ம ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்களேன் இப்போ திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இருப்பாள். வரல 15 செகண்ட் கரெக்டாக தராமல் விட்றால எக்ஸ்ட்ரீம் முன்னால். ஐயோ அது பாட்டு உருண்டு போயிட்டே இருக்கு. பார்த்து வர மாட்டியா எக்ஸ்ட்ரீம் உள்ள அவள் கொஞ்சமாவது வரணுமே. எங்கே இப்போ பாரு. ஐயோ வரவும் மாட்டிக்கா. பார்த்துட்டாங்க நம்மளை, அதாங்க பிரச்சனையே. இப்போ நாருக்குன்னு குத்தி விடுங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கே தெரில. எதை பண்ணோம் கீழே போயிட்டு இங்கே இருக்கிறதே ஆபத்துங்க கொஞ்சம். இதுதான் ரீஸ்பானே ஆகும் ஈஸியாக. கிராணி ரீஸ்பான் வர மோஸ்ட் ஏரியாவில் இது ஒன்று. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கிராண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அதான் நல்லது. வந்துட்டோங்க, செத்துட்டாங்க. சரி இப்போ பாருங்க உள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த சைடில் போய் நம்ம சவுண்டு போடலாம். ஸோ அதனால அவன் அங்கே வந்துடுவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ செயின் கட்டு, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிராணி சமாளிச்சிட்டோம். ஆனால் அந்த மம் ஸ்பைடரை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. பட் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து மறுபடியும் ஒரு பொருளாக எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு ட்ரெயிலே வந்து அந்த ரூமுக்கு போயிட்டோம் நீங்கள் நம்ம தான் யாராலும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அந்த ரூமுக்கு மட்டும் அந்த
கஷ்டப்பட்டு அந்த எஸ்கேப் பண்ணுற ரூமுக்கு மட்டும் எப்படியே போயிட்டோன்னா நம்ம வின் ஆயிடலாம். அடியே வாங்காமல் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன். அடி வாங்குவேனான்னு எனக்கு தெரில. பட் அடி வாங்கணும் இல்லையோ கண்டிப்பாக இந்த கேம் பிளே வந்து அவுட் ஆகாமல் முடிச்சிருவேன் 5 டேஸ்க்குள்ளால். அது வந்து ஷுவர். செயின் கட்டுறா என்னடா எப்படி பண்ணிட்டீங்க? இங்கே சவுண்டு போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு என் சவுண்டே போட்டுருவாங்க. இது வேறு ஒன்றும் தொலையாது. ஏப்பா செயின் கட்டர் எடுத்து அந்த சைடில் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் வந்து போட முடியாது. ஸோ அதனால் போட முடியாது. அதை நம்ம கையில் கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கு வந்து போட முடியும். ஸோ ஸ்டிக்கு போட்டுடலாம். ஸ்டிக் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸ்டிக்கு மட்டும் கடைச்சிட்டு வைங்களேன். இந்த கிராணிக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ண, ஐ மீன் கிராணிக்கிட்ட நம்மளுக்கும் கிராணிக்கு எந்த இதுவும் கிடையாது. பார்த்துட்டானா வந்து ஒரு மியூசிக் வருதில்ல, அது வந்து வரும். அண்ட் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பா. பார்க்கலன்னா அப்படியே டக்குன்னு மாறிடும் கையெல்லாம் ஆட்டிட்டு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சேஃப் ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அது வேண்டாம், ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்குள்ளே ஒரு கிராணி வந்துடுவா. நம்ம எது செய்யலாம், ஸ்பைடர் ரூமில் போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். இந்த மேல் சைடெலாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் முடிஞ்சிடும். கிராணி என்ன பண்ணலான்னா, ஐயோ யாருங்க அங்கெல்லாம் போக சொல்கிறா? நம்ம இங்கே தானே இருக்கோம். பக்கா ஸ்க்ரீனு மூவ் ஆகலைங்க. போயிட்டு செத்துப்பா. செத்துட்டா. கிராணியை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளிகிட்டு இருக்கோம். இதுக்காகவே நீங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவை. கிராணி எக்ஸ்ட்ரீம் உள்ள நம்ம அடி வாங்காமல் முடிப்போமான்னு வந்து எனக்கு தெரில கரெக்டாக. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் சொல்லுவேன். நம்ம அடி வாங்குறோமோ இல்லையோ நிறைய அடி கொடுத்துட்ருக்கோம் கிராணிக்கு. பார்த்துட்டா சவுண்டு வந்துச்சுல, இன்னொரு சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறா அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 15 செகண்ட்லாம் என்ன பற்ற மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க. 15னா 15 தான். 15 பத்தலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். பேஸ் எடுத்துகிட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 கட்டை இருக்குமே பிளாங்கு, அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை ஹேமர் இல்லாமலே கிராணியை உடச்சி விட்றோம். நம்மளுக்கு கிராணி ஒரு நல்ல விஷயம் பண்ணோம் அதில். ஸோ அதை பண்ணிட்டு நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால அதை பண்ணுறேன். ஓகே, இதை கையில் வச்சுப்போமா. இங்கே வந்து கிராணி ஒர்க்கை போட்டு தள்ளிட்டு அப்புறமா பண்ணிக்கலாம். ஏன்டா இப்படி போட்டு தள்ளிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராணி வந்து எக்ஸ்ட்ரீம் 3 நாள் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கா. ஸோ ஒரு டே வந்து வேஸ்ட்டாக போயிருமேன்னு எனக்கு வந்து ஒரு இது. ஒரு டே தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 5 டே இருக்குது, ஒரு டே போனால் போதாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு டே கூட விடாமல் கெத்தாக மாசாக எக்ஸ்ட்ரீம் உள்ள ஜெயிக்கணும் அப்படின்றது தான் இந்த கேம். அதான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரானிட்டை வந்து கொஞ்சம் பார்த்து விளாட்ற மாதிரி இருக்குது. ஷூட் கொடுத்துடலாம். ஓகே, ராணி வந்து கான் ஃபார் 15 செகண்ட்ஸ். மேலே போயிட வேண்டியதான். மேலே போயிட்டு 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்குமா? 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 போதும். ஏன் அப்படின்னா 10னா நம்ம நடந்து வரதுக்கே 5 செகண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் 10 கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக 15 செகண்ட்ஸ் தாண்டிட்டு அந்த சொல்கிறோம். ஐயோ
ஏன்டா ஐயோ சொல்கிறீங்க இருந்தீங்கன்னா அதை தட்டி விட்டு அதை பைத்தியம் அதை தட்டி விட்டுட்டு அதே வந்து பார்க்குது மெண்டல். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண இப்போ பாருங்க பைத்தியம் மறுபடியும் தட்டி விடுது. சரியா இருக்குங்க. இந்த கேம் பிளே வந்து அடி வாங்காமல் முடிச்சிருவானான்னு எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேஸ் எடுங்க. ஓகே யாரும் இல்லை போட்டுரு. ஓப்பா இப்போவும் பாருங்கண்ணே பைத்தியம் அதே மேட்ரு தான் பண்ணோம். இந்த தடவை பைத்தியம் வந்து உடச்சி விட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே ரொம்ப நன்றி கிராணி. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டிக்கர் இருக்கணும், எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நம்ம கேம் பிளே முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. கேம் பிளே வந்து முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸ்டிக்கு மட்டும் கிடச்சிட்டுனா கேம் பிளே முடிஞ்சிருச்சுங்க. கிராணி வந்து போயிட்டா ஒரு 10-15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட் இருக்குல்ல, அந்த ஒரு கதவை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்களே, அதுக்குள்ளே போய் பார்க்கும். அதுக்குள்ளே ஒழிச்சிக்க வேண்டியதான். கிராணி இங்கே ஒரு விஷயம் நம்ம குதிச்சு போயிடுவோமான்னு கேட்டிங்கன்னா தெரில. இப்போ போய் தான் எக்ஸ்ட்ரீம் மூடுங்க. லாங் எடுத்து இங்கே வச்சோம் அப்படின்னா ஐயோ தப்பான முடிவு எடுத்துட்டேன்டா. கிராணி கீழே இருந்து வராளா? ஆடா பாவீங்களா. ஐயோ சரி விடுங்க, அரசியலெல்லாம் சமைச்சு நான் ஒரு நாள் கூட அடி வாங்காமல் ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். பட் இந்த டைம் வந்து கிராணி பொழந்து கட்ட போகிறேன் நான். இப்போ நம்ம வந்து கிராணி நிறைய பேர் போட்டு தள்ளிட்டோம். ஸோ அதனால கிராணி உள்ள பழி வாங்குறோம். ஏன்னா ஈக்குவாலிட்டி வேணுங்க எல்லோரும். ஸோ அதனால் மனசு விட்றேன். இப்போ என்ன பிரச்சனை கிராணி எங்கே ரீச் பண்ண ஒன்றும் தெரியாது. அந்த கிராஸ்போ வேறு மனசாட்சி இல்லாமல் ஒரு இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம், அந்த சைடில் போனால் கிடைக்கும். சரி இப்போ கிராணி வந்து பார்த்தீங்கன்னா அடா வாங்கடா நீங்களும் உங்கள் கேமும். ஐயோ சூப்பருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். ஸோ கிராஸ்போ எடுத்துக்கலாம். கீழே போடு, ட்ரையாங்கிள் வச்சு டார்ட் எடு, அப்படியே நர்ஸ்னு ஒரு குத்து அப்படின்னு சுற்றி போயிரு. அப்படி கீழே போடு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இங்கே தானே போட்டேன். ஸ்டிக் எடுத்து கீழே போட்டு கிராணியை மறுபடியும் போட்டு தள்ளிட்டு கீழே ஓட்டி போய் ஸ்டிக்கை போட்டுரு. கிராணி போட்டு தள்ளலாமா இல்லை என்ன செய்யலாம்னா கீழே வரைக்கும் இந்த கிராஸ்போ எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் கையில் இருக்க மூளை வேலை செய்யலை, விஷயம் தெரில. கிராணி இப்போ போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து ஸ்டிக் எடுத்துகிட்டு கீழே போனோம். இந்த ஒரு வழி இருக்குது. இதை நம்மளை பார்த்துட்டாங்க, அதனால தான் பாருங்களேன் வெளியே வாங்குறாங்க. பாருங்க ஒரு பேய் மாரி ஆடிட்டு இருக்கா. அப்போனா நம்மளை பார்த்துட்டான்னு அர்த்தம். பேய் மாதிரி ஆடிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்துட்டா நம்மளுக்கு ஆபத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு குத்திட்டு சுருக்குன்னு எடுத்துகிட்டு முறுக்கா கீழே போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புக்கு வந்து வைக்கணும் நம்ம. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இதை மட்டும் மறந்துடாதீங்க. புக்கு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரில. ஸோ அது இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது புக்குன்னு ஒரு விஷயத்த. புக்கை வச்சு அவள் சாவியை கொடுத்து பெரிய டாஸ்க்கு தாங்க, ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு புக்கு வச்சா தானே உள்ளே போக முடியும் அப்படின்னு. கிராணி நீ ரொம்ப பண்ணுற கிராணி. எக்ஸ்ட்ரீம் மூடு இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. இந்த மூடு தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மூடெலாம் இருக்குது. மேண்டஸ் மூடு, கிரேசி மூடு, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது நோ டைம், என்னது நவர் ஏதோ ஒரு மூடுங்க, அது பேர் கூட வாயில் நிலையில் அந்த மாதிரி ஒரு மூடு இருக்குது. அந்த மூடெலாம் இருக்குது.
என்னாச்சு இது இல்லைங்க, ஏதோ ஒரு பக்னால நம்ம செத்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்ன பக்குனே தெரில, நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டானுங்க மண்டப்பைக்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 நாள், இது 3ஆவது நாள். ஸோ அதனால தான் இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி போட்டு தள்ளிட்டு அந்த புக்கை வந்து வச்சுட்டு ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு மாசாக எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்குங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண சொல்லுங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம என்ன செய்யணும், ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போட்டு வரணும். அதுக்கப்புறம் செயின் கட்டுறவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு கிரானியை போட்டு தள்ளிட்டு அந்த ஸ்பைடருக்கு எடுத்து கிரானியை ஒருக்கா போட்டு தள்ளிட்டு அதை எடுத்து ஓட்டி கீழே போயிடணும். முடியுமான்னு தெரில. பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இது 1/2 an hour கூட ஆகலாம், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா 1.8 அந்த புது ப்ளே ஸ்டோரில் இருக்க வெர்ஷன். ஐயோ ஒரு ட்ராப்பில் இருந்து நைஸாக தப்பிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் உள்ள. இப்போ என்ன பண்ண போகிறோம், அவள் கீ தரணும், நம்ம வந்து ஸ்டிக்கை வந்து போடணும். எங்கே போட்டோம் ஸ்டிக்கை? கீழே தான் போட்டாங்க, கீழே போட்டிருந்தோம். ஆமாம் நான் வந்துச்சு. கிராணி ஓமை கிராணி சீக்கிரம் வா கிராணி. வேற பாருங்க கிராணி. செத்துப்போ கிராணி. ஒரு 1/2 மணி நேரம் தரலாம், நம்மளால எப்படிடா தருவானுங்க. ஆமாம், நம்ம இங்கே என்ன வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கிராணி வர வச்சு இங்கே ஒரு போட்டு தள்ளிட்டு அப்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்குங்க. வரவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் ஒரு சேஃப்டி தான், ரொம்ப அடி வாங்கக்கூடாது அப்படின்னு. ஒரு பக்லேயே வர செத்துட்டோம், இன்னொன்று கிராணி வந்து அடிச்சு செத்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே வாங்கிட்டு இருந்தோம்னா ஒரு ப்ரோ பிளேயருக்கு மரியாதை இருக்காது. இது மாதிரி வாங்குவோம்னாலும் டவுட்டு தான். இவர்கிட்ட வாங்குறது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அந்த கிரானிட்டை வந்து அதிகமாக வாங்குவோம் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் மூடுனால தாங்க, இல்லைன்னு எங்களை ஹார்டாக இருக்கட்டும் வச்சு பிறந்திருப்பான். பட் ஹார்ட் மூடு தான்டா, ஹார்ட் மூடும் கஷ்டம் தானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது இதுக்கு டைம் ஆயிடுச்சுனால நான் வந்து போட்டு தள்ளுறேன். அதில் கிராஸ்போ போட்டு கீழே போட்டுரு. ஐயோ அது ஒரு ஓடுதுங்க. இவன் என்னங்க இங்கே நிற்கா? வா பார்த்தீங்கன்னா புல்லட் எடுத்துட்டோம்ல. ஐயோ இது என்னங்க பக்கெலாம் ஆகுது. பக்கெலாம் ஆச்சுன்னா சத்தியமாக காண்டேறோம். நான் கீழே போயிடலாமா மேலே போயிடலாமா? கீழே ரீஸ்பான் ஆகிட்டானா நம்ம செத்தோம். 4 5 6 7 8 9 10 11 12 13 20 20 முடிஞ்சு. இங்கே ரீஸ்பான் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸுங்க. ஓகே அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு. ஏன்டா சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன் இந்த கேம் பிளேயை. எக்ஸ்ட்ரீம் மோடில் அடி தான் வாங்கிட்டோம். அடி மட்டும் வாங்கினா இன்னும் கெத்தாக ஒரு இல்லை, அடியே வாங்காமல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிராணி நம்மளுக்கு அந்த ஐயோ சவுண்டு வர போட்டோன்னா நாசமாக போச்சு. எக்ஸ்ட்ரீம் மோட்னால நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சவுண்டு போட்டோம் அப்படின்னா டர் ஒன்றும் எந்த பாருங்களேன் உடனே நிற்பான் பைத்தியங்காரி மாரி. இப்படி ஒரு சவுண்டை மட்டும் போட்டோன்னு வைங்களேன், அவள் அடுத்த செகண்ட் அங்கே வந்து நிற்பான் பைத்தியக்காரி மாரி. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இங்கே நிற்கவே கூடாது. நம்ம வந்து உருண்டு பக்கு பார்த்தீங்களா, பக்கு என்ன பக்குங்க இது. இப்படி டென்ஷன் எத்தனை எனக்கு எவனும் யாருக்கு விளாட முடியும்? இருங்க மறுபடியும் அந்த என்ன செய்யலாம், எங்கே சவுண்டு போட்டு மறுபடியும் அது அங்கே இல்லை வேண்டாம் அதுக்கான டைம் இல்லை. டக்குன்னு ரிஸ்க் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட வேண்டியதான். உள்ளே போயிட்டு எவ்வா ரேட்டுங்க. அவள் ஸ்பைடர் கீ மட்டும் கொடுத்துட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டு இந்த செயின் கட்டுற பற்றியும் போட்டு விட்டு நைஸாக ஓட்டிட வேண்டியதான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கிரானி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த கிராஸ் போட்டு தள்ளிட்டு
அதெல்லாம் எடுக்க டைம் இருக்காது, அதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டம். அதையும் பண்ணிட்டு எதாவது பண்ணணுங்க, என்ன பண்ணதான்னு தெரில. ஒரு சவுண்டை போடுறா டே, சவுண்டை போடுறா. அப்படி நச்சுன்னு கேட்கணும், அப்போ தான் கிராண்டிக்கெலாம் காது கேட்கும். நம்ம மேலே போய் மேலே இல்லை, இங்கே தான் இங்கே போட்டோமே. இங்கே இல்லை கிச்சன்லையா? கிச்சனில் போனால் சவுண்டு கேட்டுருமே. இது கேட்டால் எங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கா? கிச்சனில் போய் எப்படி எடுக்க? எல்லோரும் கை வச்சுருக்கீங்க, நல்லா இது. யோப்பா மின்னல் வந்துருச்சுங்க. யோம்மா வந்துட்டாலே. சரி கிளம்பு. ஐயோ வேற ரொம்ப பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பிட்டாலா இப்படி ஒரு மாதிரி பார்ப்பான். எப்படி பார்த்துட்டானா நான் வந்து போகிறேன்னு அர்த்தம். அவளை வந்து அவளை வந்து நம்ம பார்க்கல, நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அவளுக்கு தெரில. இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க எக்ஸ்ட்ரீம் உள்ள மனசாட்சி இல்லாமல். ஓகே 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 கண்ணை பற்றி. ஐயோ சவுண்டு உடனே வந்துட்டாங்க. நம்மளும் போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா மறுபடியும் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் வந்து சம்பவத்தை பண்ணி விட்ருவோம். ஓகே மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும்னா எனக்கே ஞாபகம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் டென்ஷன் இருக்குதுங்க. சும்மா இந்த மையம் இதுமாரி பண்ணிட்டுருக்கு. இங்கெல்லாம் சுட்டுறாதீங்க, அது செத்துரும், சாவாது, நமக்கு தான் பிரச்சனை ஆயிரும். புல்லட் எங்கே பக் ஆயிரும். அவளை இங்கே வர வச்சு நீங்கள் சுடுங்க, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். வந்துட்டியா? சாப்பு சீக்கிரம் 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 சீக்கிரம். என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு சீக்கிரம் கீழே பிடிக்கல பிடிக்கல பிடிக்கு பிடிச்சி 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 மறுபடியும் சவுண்டை போட்டு இல்லை இங்கே வர வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? கிராஸ் போ எடுத்துகிட்டு கீழே போயிடும். கீழே போயிட்டு அவளை கீழே வர வச்சு போட்டு தள்ளிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? சிக்கு போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது மட்டும் தான் இருக்கும். ஓகே 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 அது ஒன்று இருக்குங்க, எனக்கு தெரியல, நீங்களே பாருங்கள், பார்க்க போகிறேன் நீங்கள் எப்படியும். ஸோ பார்த்துட்டா நம்மள. ஸோ அங்கே போயிட்டா. ஸோ அரை மணி நேரம் தாண்ட போகுதுங்க. ஐயோ 2 நிமிஷத்தில் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரில. கிராணி வேறு வந்துட்டா. அவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டு விட்ருவோம். செத்து பாடி கிராணி ஸ்டூபிட் நான்சென்ஸ் கண்ட்ரி கோட்ஸ். வந்துட்டாலே தேவையில்லாமல் செத்துட்டேனே. செத்துருவேனோ பயமாக இருக்கே. எப்போ பார்க்கலங்க. கிரேட் எஸ்கேப்புங்க நம்ம பண்ணியிருக்குது. கிரேட் எஸ்கேப் ஆகும். அவர்கிட்ட மேலேருந்து கீழே நைஸாக வந்ததெல்லாம் பக்கு வேறு இந்த கேமில். இந்த கிராணியெல்லாம் என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்க்கவே பக்கு மாரி இருக்கா. இவ்வளோ கேம்லலாம் பக்கெல்லாம் தேவையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுவா. சொல்லி போய் உட்காந்துடலாம். இங்கே சவுண்டை போட்டு கிராஸ் போ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்கட் வழியாக அந்த கிணறு சைடு போயிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செயின் கட்டர் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவளை அங்கே போட்டு தள்ளிட்டு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டு தெரிலங்க என்ன பண்ணுறது. இப்போ ஏதாவது பண்ணுவோம். இப்போ வந்துட்டாங்க. போட்டு போட்டு தள்ளி 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 புல்லட் 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 புல்லட். ஐயோ சாவவே இல்லையாவா? இங்கெல்லாம் இதுக்குடி வர ஃப்ரெண்டில் தானே வரணும். இப்படி வா 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 கம்பஸ் 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 வந்துட்டியா? ஐயோப்பா வந்து நிற்காடா, சொல்லவே இல்லை. ஓகே பார்த்தீங்கன்னா டக்குனு 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 மிஸ் பண்ணிட போகிறோம். சீக்கிரம் சீர் போட் 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 போட். ஐயோப்பா
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுரும், சவுண்டும் கேட்டு தொலையாது. ஓகே போட்டாச்சு. இந்த கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாமா. பார்த்தீங்கன்னா பெரிய அறிவு மாரி வந்து அங்கே போயிருப்பா. சவுண்டு கேட்க மாட்டேங்குது கரெக்ட் ஒர்க் அப்படின்னு. கேட்குது. இப்போ ரிஸ்க் எடுத்து தான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணியை போட்டு தள்ளிட்டு செயின் கட்டரை எடுத்து நம்ம வந்து ஐஸாக போக தான் போகிறோம். போட்டு கூட தள்ள வேண்டாம், செயின் கட்டரை எடுத்தே அனுப்போ. ஓகே செயின் கட்டரை டக்குன்னு போடா. டேய் ஏன்டா இப்படி ஸ்லோவாக போகிறான், அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகிறாங்க. இவன் விளாட்றவனுக்கு தாங்க தெரியும் வந்து பயம் என்னன்னு, பார்க்குறவனுக்கு தெரியுங்க. இனிமேல் தானே ட்விஸ்டே இருக்குது. மேலே கிராணி சமாளிச்சிட்டிங்க, கீழே யார் இருக்கா, கிராணியோட தலைவி. என்னோட பொண்ணு தான் கிராணியோட தலைவின்னு சொல்லிட்டுருக்கீங்க. பேய் இந்த பேய்ட்டு இருந்து தப்பிக்கணும். கண்ணு வேறு தெரியாது, இந்த பேய் எங்கே இருக்கும், என்ன பண்ணும், இது எப்படி இருக்கும். இங்கே வரைக்கும் வந்துட்டு தாங்க கேமே முடிஞ்சுங்க. ஈஸியாக முடிச்சிட்டோம் இந்த கேமை. பேரலைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கா, ஸ்டிக்கு இங்கே போட்டுங்க. ஐயோ டேய் ஸ்டிக்கு, டேய் என்னடா போட்டேன். ஐயோ ஸ்டிக்கு பக் ஏதாயிருச்சா. ஐயோ ஸ்டிக்கை காணாமே. இந்த ஸ்டிக்கு இங்கே தானங்க நம்ம போட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எஸ்கேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு காட்டல. அப்புறம் அந்த ஸ்டிக்கை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து கலந்துட்டோம். எக்ஸ்ட்ரீம் மூடு தான், எந்த பொய்யும் இல்லை. எஸ்கேப் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கிராணி பார்க்குறா, எப்பட்றா எஸ்கேப் ஆனா எக்ஸ்ட்ரீம் மூடில் நம்ம வேறு பொழந்து தள்ளிட்டேனே. ஏய் உன்னால் இது வேணா முடியும், கூட தெரிச்சு அப்படின்னு இந்த கிராணி நம்ம சவுல் விட்ருக்கா. ஸோ கிராணி சாப்டர் 2 வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 1